அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆப்வியஸ்லி நீங்க ஆவலோட நான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சே பங்காளி சண்டையா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நம்மளும் நிறைய கப் ஜெயிச்சிருக்கோம், அவங்களும் நிறைய கப் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன் மேட்ச் சண்டே பிரைம் டைம், அதாவது 7:30 மணிக்கு மேட்ச் வைக்கிறது பெரிய ஒரு விஷயம். நம்ம ஜாலியா பார்த்துட்டு இன்னைக்கு வீக்கெண்டை என் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரிடிக்ஷன்ஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. நம்ம எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்ததா நம்ம இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ்குள்ளே போவோம். பொதுவாக இந்த மேட்ச் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம யூஸ்வலாக என்னை பற்றி ஃபாலோ பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், வின்னர் ப்ரெடிக்ஷன், ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நீங்க செய்ய வேண்டியதுதான் எனக்கு ஒரு ஆதரவு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, நம்ம டெலிகிராம் சேனல் ஒரு ஜாயின், இது மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணித்தரேன். அடுத்தா இந்த ஐபிஎல் மேட்ச் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச், தேர்ட் ஐபிஎல் மேட்ச். இது 23ஆம் தேதி 7:30 மணிக்கு நடக்குது. சென்னையில நடக்குது. செம மேட்ச். டிக்கெட்லாம் கிடைக்கவே இல்லையா, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க, கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஸ்ட்ரைட்டாக கூட்டு போவோம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்ல நம்ம என்னென்ன தரத்துக்கு ரெடியா இருக்கோம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபேண்டசி பிளேயர்ஸ், டாஸ், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் தரோம். ரெண்டுமே பெரிய டீமு. சூப்பர் மேட்ச். இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெவன் கான்வே, ராகுல் திரிபாத்திலாம் எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு, இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இதான் ருத்ராஜ் கைக்வாட் ஸ்குவாட்ல இருக்காரு. கேப்டன் ஷேக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், சாம் கரன் சுட்டி குழந்தை, அப்புறம் ரவிச்சந்திர அஸ்வின் அவர்லாம் நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா எல்லாம் ஆர்ஆர்லயே இருக்காங்க. அப்புறம் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லலாம். ஜெய்மி ஓவர்டன், தீபக் ஹூடா, சிவம் தூபே, விஜய் சங்கர், அப்புறம் குர்ஜப் நீத் சிங், கம்லேஷ் நாகர்கோட்டி, கலீல் அகமது அவர்ல டிசியில செம கலக்கினாரு. ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் நூர் அகமது, நேத்தன் எலிஸ், அப்புறம் முகேஷ் சௌதாரி, அப்புறம் மத்தீஷா பத்திரனா, தலையை விட்டான் பாருங்க, எம்எஸ் தோனி, ஸ்ரேயஸ் கோபால். ஸோ இவங்கெல்லாம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்காங்க. அடுத்த எம்ஐ ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆசிஷல் கேப்டன், அப்புறம் பெவன் ஜாக்கப்ஸ், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் திலக் வர்மா, ராஜ் பாவா, நமன்தீர், அப்புறம் மிச்சல் சாட்னர், ஹர்திக் பாண்டியா 2 தடவை, அப்புறம் கார்பின் பாஸ், வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கிள்டன், கிருஷ்ணன் ஸ்ரீஜித், அர்ஜுன் டெண்டுல்கர், அப்புறம் அஸ்வானி குமார், ரேசி டாப்லி, முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் கரண் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், இவங்கெல்லாம் எம்ஐ ஸ்குவாட்ல இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்ப்போம். இந்த சிஎஸ்கே மேட்ச்ல டெவன் கான்வே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கேன், ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ராகுல் திரிபாதி நல்லா விளையாடுறாங்க, நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது தேவன் கான்வே, ராகுல் திரிபாதி ரெண்டுமே நல்லா நோட்டபிளா விளையாடுவாங்க. ஷேக் ரஷீதும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அன்சுல் கம்போஜ் அவங்களுமே ஃபேர் பிளேயான ஒரு எதிர்பார்க்கலாம். ஜெய்மி ஓவர்டன், இது எல்லாமே ஸ்குவாடு கொடுத்துட்டு இருக்கேன். பிளேயிங் 11 வரும்போது நீங்க அப்படியே பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா, அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன், நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெய்மி ஓவர்டன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஒரு சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவிச்சந்திர அஸ்வின், கவிதை, அப்புறம் அவங்களும் சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரன் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் தூபே 50-50, அவ்வளோ மாசா விளையாடுவார்னு சொல்ல முடியாது, ஒரு 30 ரன். அடுத்த விஜய் சங்கர், சந்திராஷ்டமம், அவருக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையே சந்திராஷ்டமம் மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அவரும் இன்னைக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, இன்னைக்கு வெளிப்படுத்துவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் அவருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்கிற மாதிரி ஜோதிடத்தில் காட்டுது. சந்திராஷ்டமங்கிறதுனால ஒரு 30% வாய்ப்பை இழந்துருவார். அடுத்த குர்ஜப் நீத் சிங், அவங்க அவங்களுக்கு சந்திராஷ்டமா, அதனால அவங்களையும் நீங்க டீல்ல விடலாம். அதுதான் கம்லேஷ் நாகர்கோட்டி 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமதும் ஒரு எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்தீஷா பத்திரானா நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமது எக்ஸ்ட்ராடினரியா ஒரு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா ஆஸ் யூஷுவல் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்எஸ் தோனி ஒரு டீசென்டான ஒரு ஃபேர் பிளே விளையாடுவார். அவர் எப்போதுமே ஒரு 3rd டவுன் 4th டவுன்
இல்லைன்னா ஒரு 5th 6th தான் அவர் இறங்குவார். அப்படி இறங்குற பட்சத்தில் ஒரு 17 ரன், என்னடா 17 ரன்லாம் ஒரு ஸ்கோரான்னு கேட்கக்கூடாது, ஜோதிடத்தில் காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா எம்ஐ வந்து நல்லா யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பேவன் ஜேக்கப்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரோஹித் சர்மா நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திலக் வர்மா நல்ல டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்பின் பாஷ் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியான் ரிக்கில்டன் அவர்லாம் போலன்னு பிறந்தாரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில. ஸோ நல்லா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இன்னைக்குமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா அர்ஜுன் டெண்டுல்கர். எதுக்கு சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது, ஜோதிட ரீதியா பாக்குறேன், நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா அஸ்வானி குமார் 50-50. அடுத்தா தீபக் சஹர் வந்து ஒரு ஃபேர் பிளே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா செம்மையா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். சப்போஸ் அவர் மேட்ச்ல இருந்தாங்கன்னா நல்லா விளையாடுவார். முஜிபுர் ரஹ்மான் வந்து 50-50 ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் வந்து சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நம்பி எடுக்கலாம் அவரை. ஓகேவா? அடுத்ததா வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ். இப்போ நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ்ல யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தோம். ஃபிளாப் பிளேயர்ஸை பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன ஒரு 10-20 ரன் அடிப்பார் வாய்ப்புகள் இருக்கு. தீபக் டூடா ட்ரிக்கியா இருக்கும், அதனால அவர் எடுக்க வேண்டாம். அடுத்தா முகேஷ் சௌதாரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருப்பாரு, அதனால அவர் வேண்டாம். அடுத்தா நேத்தன் எலிஸ் கண்டிப்பா எடுக்க வேண்டாம். அடுத்ததா ஸ்ரேயஸ் கோபால் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதனால எடுக்க வேண்டாம். ஸோ ஃபிளாப் பிளேயர்ஸ்ல காட்டுற பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தா மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜ். பட் ஆனால் எப்பவுமே ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஃபிளாப் பிளேயர்ஸ்ல வராருன்னா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. சில டைம் அவங்க நல்லா ஏன்னா பவுலிங்ல விட்டுட்டாங்கன்னா பேட்டிங்ல பிடிச்சிருவாங்க, பேட்டிங்ல விட்டாங்கன்னா பவுலிங்ல பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி 2 ஒரே சென்டென்ஸா சொல்றதில்ல, பரவாயில்ல. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதனால எடுக்காதீங்க. 2 தடவை ஹர்திக் பாண்டியா வந்துச்சு, விடுங்க. அடுத்தா மிச்சல் சாட்னர் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து நமன் தீர் அவருமே இன்னைக்கு ஆவரேஜ் வேணாம், பிலோ ஆவரேஜ். ராஜ்பாவா பிலோ ஆவரேஜ். வில் ஜாக்ஸ் அவருமே பிலோ ஆவரேஜ். கிருஷ்ணன் ஸ்ரீஜித் அவருமே இன்னைக்கு ஸ்பாட்ல தான் இருக்காரு, ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். கரண் சர்மா வேண்டாம். ரீஸ் டாப்லி அவருமே இன்னைக்கு வேண்டாம். சந்திராஷ்டமும் கண்டிப்பா வேண்டாம். ஸோ இதுதான் ஃபிளாப் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல வந்து தெவன் கான்வே எடுத்துக்கலாம். ராகுல் திரிபாதி நல்லா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷேக் ரஷீத் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரன், சுபம் தூபே வேற, அவங்க வந்து ஆர்ஆர்ல இருக்காங்க. சிவம் தூபே வந்து கிங்கு நம்ம டீம்ல இருக்காரு. ப்ராமிசிங் பிளேயர்ஸ். கமலேஷ் நாகர்கோட்டி அவருமே வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம இப்ப சொல்றதெல்லாம் மதீஷா பத்திரானா நல்லா விளையாடுவாரு, நூர் அகமது, இவங்க எல்லாமே சிஎஸ்கேல வந்து மட்டுமே ஒரு இவங்களை வந்து யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க தெரியாது. அதை பொறுத்து நீங்களே வந்து கடைசியில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் நடக்கும்போது ஒன்றா பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ் தோனி இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் அவரை வந்து இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம். ஒரு 10 ட்ரீம் 11 டீம் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3-4 டீமில் நீங்கள் எம்எஸ் தோனி எடுத்துக்கலாம். அடுத்ததா ரோஹித் சர்மா, அதாவது மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திலக் வர்மா ஒரு ப்ராமிசிங் பிளேயர், அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியான் ரிக்கில்டன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வானி குமார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா எடுங்க, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஜிபுர் ரஹ்மான் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்தே தெரியும் அதிகமா சிஎஸ்கேக்கு தான் எனக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இதே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து 4 மெத்தட்ல ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுல பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸே வந்து நம்ம வந்துருச்சு. மீதி 3 ப்ரெடிக்ஷன்ஸ் நான் அனலைஸ் பண்ணது எனக்கு என்ன வருதுன்னா, சிஎஸ்கே இன்னைக்கு 60% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எம்ஐக்கு வந்து 40%. இது போக டாஸ் போட்டதுக்கு அப்புறம் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஏதாவது மாறுதல் இருந்ததுனாலும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நாம வந்து போடுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு டாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபா இருக்கு. அதனால வந்து டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மேட்ச்சுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல முடிஞ்சா அப்டேட் பண்றோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு இதோட ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. 2 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.